ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 28வது மற்றும் 29வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். द्रव्ययज्ञास्तपो यज्ञा योगयज्ञा तथा परे स्वाध्याय ज्ञानयज्ञाश्च यतयः संशितव्रताः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் வரிசையாக பல யாகங்களை பல யஜ்ஞங்களை கிருஷ்ணர் சொல்லி வர்றார். அதாவது இதற்கு முன்னாடி ஒரு ரீகேப்பாக பார்த்தோம் என்றால், கிருஷ்ணர் போன சில ஸ்லோகங்கள், கடந்த சில ஸ்லோகங்கள்ல பலவிதமான யாகங்கள் பலவிதமான யஜ்ஞங்களை பத்தி பேசுறார் என்று பார்த்தோம். இப்போதுக்கு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு, யாகம் யஜ்ஞம் என்றால் நம்ம அந்த பகவானுக்காக அந்த ஒரு யாக குண்டத்தில் அக்னியை ஏற்றி அதில் நம்ம சமைத்து தானியங்கள் வஸ்திரங்கள் இதெல்லாம் தரது மட்டும் யாகம் அல்ல, அது மட்டும் ஹோமம் அல்ல, அது மட்டும் யஜ்ஞம் இல்லை என்று தெரிந்தது. இப்படி பகவானை சென்று அடைவதற்காக வேதங்களில் கூறப்பட்ட அனைத்து செயல்களும், அந்த பகவானை சென்று அடைவதற்காக வேதங்களில் கூறப்பட்ட அனைத்து கர்மாக்களுக்கும் யாகம் யஜ்ஞம் என்று பெயர் என்று பொதுவாக நம்மளுக்கு அந்த விஷயம் புரிஞ்சித்து, ஜெனரலான கான்செப்ட் புரிஞ்சித்து. இப்போ அந்த ஒரு விதத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தில் மட்டுமே பல வகையான யாகங்களை பலவிதமான யஜ்ஞங்களை பற்றி சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அவர் சொல்வது, திரவ்ய யஜ்ஞா தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞா ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச்ச யதய சம்சிதவ்ரதாக. இந்த ஒரு ஸ்லோகத்திலே 5 யாகங்களை பற்றி சொல்றாரா கிருஷ்ணர். முதல் யஜ்ஞம் திரவ்ய யஜ்ஞா, திரவ்ய யஜ்ஞம் என்று அழைக்கப்படும் யஜ்ஞம். திரவியம் என்று சொன்னாலே இந்த உலகத்துடன் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு செல்வம் என்று பொருள் வர்றதுதான். ஆனால் செல்வம் என்று சொன்னாலே செல்வத்தை வைத்து யாகம் எப்படி செய்ய முடியும்? நம்ம ஒரு யாகத்தை செய்யும் போது அதற்காக நம்ம செலவழிக்கிறோமே, அந்த செல்வம், அதுதான் அந்த செல்வ யாகம், அந்த ஒரு திரவிய யஜ்ஞம் என்று அர்த்தமா என்று கேட்டால் கிடையாதாம். மற்றவர்களுக்காக, பிறருக்காக நம்ம கிட்ட அதிகமாக இருக்கும் அந்த காசை, நம்ம கிட்ட அதிகமாக இருக்கும் செல்வத்தை மற்றவாளுக்காக, அந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்காக நம்ம செலவு பண்றோமே, அதுதான் திரவிய யஜ்ஞம் என்று சொல்றார். இப்போ ஒருத்தர் இருக்கார், ரொம்ப பெரிய கோடீஸ்வராக, ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்கார். ஆனால் அவர் இருக்கும் இடத்தில் அந்த சாலைகள் எல்லாம் கெட்டு போய் கிடக்கிறதாம், சாலைகள் எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கிறதாம். அந்த ஒரு ஏரியால ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளிக்கூடமே இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லையா. இப்படி இருக்கும்போது அந்த ஒரு இடத்தில் இருக்கும் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக அந்த ஒரு பணத்தை உபயோகப்படுத்தாத நபர்கிட்ட அந்த பணம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. அதனால அடுத்தவரோட மேம்பாட்டுக்காக அந்த பணத்தை செலவழிக்கிறது, அது திரவிய யஜ்ஞத்துக்குள்ள வருமா. இன்னொரு அர்த்தம் திரவிய யஜ்ஞத்திற்கு, அந்த மாதிரி பணம் இருக்கிறவா அந்த இல்லாதவாளுக்கு தருவது தானம் என்று சொல்றாரே, அந்த மாதிரி தானம் செய்வது, தர்மம் செய்வது என்று சொல்றாரே, அந்த மாதிரி மற்றவாளுக்கு அந்த தானத்தை செய்வது. இப்படி பணத்தை பணமாகவே தானம் செய்தாலும் சரி, இல்லை பணத்தை வைத்து வாங்கும் வஸ்துக்களே அவளுக்கு தந்தாலும் சரி, ஆனால் நம்ம கிட்ட இருக்கும் அந்த விஷயத்தை இல்லாதவாளோட ஷேர் பண்றது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அதுவும் திரவிய யஜ்ஞத்துக்குள்ள வந்துடும். இப்படி சமூகத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம கிட்ட இருக்கும் திரவியத்தை, நம்ம கிட்ட இருக்கும் செல்வத்தை செலவழிக்கிறதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அடுத்தவாரோட அந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்காக, அந்த ஒரு செல்வம் கம்மியாக இருக்கும், ஏழைகளாக இருக்கும் அந்த நபர்களின் முகத்தில் பார்க்கும் அந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்காக அவளுக்கு அந்த செல்வத்தையோ செல்வத்திலேருந்து வாங்கின அந்த வஸ்துக்களையோ தானம் செய்வதாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே திரவிய யஜ்ஞத்துக்குள்ள வரும் என்று கிருஷ்ணர் சொல்றார். அதனால் பகவானை சென்று அடைவதற்கு இந்த திரவிய யஜ்ஞத்தையும் செய்யலாம். பகவானை சென்று அடைவதற்கான ஒரு வழி, பல வழிகளில் ஒரு வழி இந்த திரவிய யஜ்ஞமும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். திரவிய யஜ்ஞா தபோ யஜ்ஞா, தவம் செய்வதும் ஒரு யஜ்ஞம் தான். நம்ம பல இதிகாசங்கள்ல பல புராணங்கள்ல கதைகள் படிச்சிருக்கோம். நிறைய முனிவர்கள் இருக்கா, ரிஷிகள் இருக்கா, ஏன் அசுரர்கள் கூட பகவான் கிட்டே இருந்து வரம் வாங்கிறதுக்காக தவம் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது ஹிரண்யகசிபுவாக இருக்கட்டும், இல்லை ஹிரண்யாட்சனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அசுரர்கள் கூட அந்த பகவானின் அருளை பெறுவதற்காக, அவர்களிடம் வரங்களை வாங்குவதற்காக தவம் புரிந்தார்கள் என்று பார்க்க முடியாது. இதுவே முனிவர்கள், ரிஷிகள், இவா எல்லாருமே எனக்கும் உனக்கும் 2 பேருக்கும் வேறுபாடு கிடையாது. நான் தான் நீ, நீ தான் நான். ஆனாலும் உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேனே, திருப்பி என்னை உன்னிடம் அழைத்து கொண்டு செல் என்பதற்காக, அந்த ஒரு விண்ணப்பத்திற்காக, அந்த ஒரு நோக்கத்தோட தவம் செய்கிறா என்று பார்க்க முடியாது.
இப்படி புராணங்களில், இதிகாசங்களில், வேதங்களில் கூறப்படும் அந்த கதைகள்ல வரும் அந்த தவம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு பல வழிமுறைகள் இருக்கே, பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கே. அந்த ஒரு நியமங்களை கடைபிடித்து, அந்த ஒரு விதிகளை கடைபிடித்து தவம் செய்வதும் அதுவும் ஒரு யாகம் தான் என்று சொல்றார் கிருஷ்ணர். அதனால் பகவானை சென்று அடைவதற்காக இந்த ஸ்லோகத்தில் கூறப்படும் 2வது யாகம் தவம். இப்போ 3வது யாகமாக இருப்பது இந்த ஸ்லோகத்தில் சொல்வது யோகா என்ற யாகம். திரவிய யஜ்ஞா, தபோ யஜ்ஞா, யோக யஜ்ஞா ததா பரே. இந்த யோகா செய்வதை நம்ம உடலை அந்த உறுதி செய்வதற்காகவும் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகவும் நாம் செய்யும் ஒரு யாகமாக, ஒரு யஜ்ஞமாக இருக்கு. இந்த யோகா என்பது நம்ம பாரத தேசத்தில் காலம் காலமாக பரம்பரையாக இந்த யோகா என்கிற ஞானத்தை பகிர்ந்து கொண்டே வரா. இப்படி வரும் இந்த யோகா என்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது பதஞ்சலியின் அந்த யோக சூத்திரங்கள் என்று சொல்றாரே பல பேர், அது ஃபேமஸான ஒரு புக்காக, ஒரு புத்தகமாக இருக்கு என்றே சொல்லலாம். அந்த நூல், அந்த ஒரு புத்தகத்திலேருந்து அதிலேருந்து வரும் அந்த ஞானத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டு அதை பரம்பரையாக தங்களுடைய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகளுக்கு, இப்படி பரம்பரையாக இந்த ஞானம் வந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அந்த யோகாவை செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த உடலை உறுதி செய்து அந்த பகவானை சென்று அடைவது அதுவும் ஒரு வகையான வழிதான். அதனால் யோகா என்பது 3வது வழியாக இருக்கு இந்த ஸ்லோகத்தில், 3வது யாகமாக இருக்கு இந்த ஸ்லோகத்தில். திரவிய யஜ்ஞா, தபோ யஜ்ஞா, யோக யஜ்ஞா ததா பரே, ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச்ச. அதுல 4வது யாகமாக இருப்பது ஞான யஜ்ஞம் என்று சொல்றார் கிருஷ்ணர். அந்த பகவானும் நானும் வேறல்ல, அவருக்கும் எனக்கும் ஒற்றுமைதான் இருக்கே தவிர வேற்றுமை இல்லை. அவரை சென்று அடைவதுதான் என்னோட ஒரே நோக்கமாக இருக்கணுமே தவிர வேற எந்த நோக்கமும், வேற எதற்காகவும் நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பகவானை சென்று அடைவதற்கு முக்தி, மோட்சம் என்று பெயர். அந்த மோட்சத்தை அடைவதற்கான வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும் நபர் அந்த மோட்சத்திற்கான வழிகளையும் தெரிஞ்சுக்கிறார், பகவானை பற்றியும் தெரிஞ்சுக்கிறார், அந்த பகவானிடம் சென்றதுக்கு அப்புறம் என்ன ஆறுது என்பதையும் தெரிஞ்சுக்கிறார். இப்படி பகவானை சென்று அடையணும், கடவுளை சென்று அடையணும் என்ற அந்த ஒரு சிந்தனையிலேயே இருக்கும் அனைவருமே ஞான யஜ்ஞத்தை கடைபிடிக்கிறார்கள். என்றால் ஒரு விஷயம் வேண்டும் 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 என்ற ஒரு தீராத ஒரு ஆசை இருந்தது என்றால் அந்த ஒரு விஷயத்தை பற்றின அனைத்து விஷயங்களையும், அனைத்து ஞானத்தையும் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ எனக்கு ஒரு விஷயம், ஒரு கலை தெரிஞ்சுக்கணும், இந்த கலையை நான் கத்துக்கணும் என்றால் இந்த கலை வந்த வரலாறு என்ன, இந்த கலையில இருக்கும் அங்கங்கள், இந்த கலையில இருக்கும் பாகங்கள் என்ன, இந்த கலையை கத்துக்கொண்டால் எனக்கு வேறு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஆகிய அந்த விஷயங்களை பற்றி நான் தேட ஆரம்பிப்பேன். அதுதான் ஞான யஜ்ஞம். பகவானை சென்று அடைவதற்காக அந்த ஆசைப்படும் போது அந்த பகவானை சென்று அடைவதற்கு என்னென்ன செய்யணும் என்கிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதுதான் ஞான யஜ்ஞம். ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச்ச யதயா சம்சித விரதாக. மிகவும் திடமான ஒரு விரதங்களை எடுக்கிறார்கள். அதுதான் 5வது யாகம், விரதம் என்கிற யாகம். விரதம் என்று சொன்னாலே, விரதம் என்று சொல்றோம் நம்ம விரதம் என்றாலே ஒரு பொதுவாக அர்த்தம் சாப்பிடாம இருப்பது. இந்த மாதிரி நம்ம உடலை உறுதி செய்வதற்காக, அந்த ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பதற்காக நாம் எதுவுமே உட்கொள்ளாமல் சாப்பிடாமல் இருப்பது விரதம் என்று சொல்றார். ஆனால் விரதம் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு என்று சொல்றார். ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்வேன், இதை நான் செய்து காட்டுவேன் என்று நமக்கு நாமே உறுதி செய்து கொள்வது, நமக்கு நாமே உறுதிமொழி எடுப்பது, அதாவது ஒரு வோ எடுப்பது என்று சொல்றாரே ஆங்கிலத்தில். அதான் அந்த வோ எடுப்பது, நமக்கு நாமே இதை செய்வோம் என்று நமக்கு நாமே சத்தியம் செய்து கொள்வது, அதுதான் விரதம். அதாவது பீஷ்மர் பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று விரதம் எடுத்தார். ராமர் சத்தியவானாக இருப்பேன், சத்தியத்தை மட்டுமே பேசுவேன், ஏகபத்னி விரதனாக இருப்பேன் என்று விரதம் எடுத்தார். அதான் ஏதாவது ஒரு விஷயம் செய்வோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த உறுதி எடுப்பது ஒரு யாகம். இப்படி பகவானை சென்று அடைவோம், அவரை மட்டும்தான் துடிப்போம், அவரின் எண்ணத்தில், அவரின் சிந்தனையில் மட்டும்தான் இருப்போம் என்று சத்தியத்தை, தர்மத்தை, அந்த மாதிரி சாந்தியை, பிரேமத்தை, அஹிம்சையை, இதை மட்டும்தான் கடைபிடிப்போம். தர்மத்தின் வழியிலே நடப்போம், அஹிம்சையின் வழியிலே நடப்போம், சத்தியத்தை மட்டுமே பேசுவோம், அனைவரையும் நேசிப்போம், அனைவரையும் சமமாக பார்ப்போம் என்று நமக்கு நாமே அந்த ரெசல்யூஷன் எடுத்தோம் என்றால், நமக்கு நாமே அந்த ஒரு விரதத்தை எடுத்தோம் என்றால் அதுவே பகவானை சென்று அடைவதற்கு 5வது வழியாக இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அதனால் திரவிய யஜ்ஞம் முதல் வழி, தவம், அப்புறம் யோகா, அதுக்கப்புறம் வர்றது நம்ம இந்த ஞான யஜ்ஞம் என்கிற தலைப்பாக வர்றது, 5வது இப்ப வர்றது விரதம் எடுப்பது என்பது ஒரு யாகமாக வருது. அதனால் இந்த 5 யாகங்களை கடைபிடித்தால், இந்த 5 யாகங்களை ஏதாவது ஒன்னத்தை கடைபிடித்தால் கூட அந்த பகவானை சென்று அடையலாம் அர்ஜுனா என்று கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாஹ.
இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 29வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கணும், இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் என்றால் சில பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்று சொல்றார். அதாவது இந்த ஒரு பிரபஞ்சத்தில், இந்த உடலோட இந்த பிரபஞ்சத்தை மொத்தத்தில் 5 வாயுக்கள் இருக்கு என்று சொல்றார். பஞ்சவாயு என்று சொல்றார். பிராண, அபான, வியான, உதான, சமான என்ற 5 வாயுக்கள் இருக்கு என்று சொல்றார். இங்கு நம்ம வாயுக்கள் என்று சொல்லும் போதே அந்த வாயுக்களை சில பேர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க என்றால் காற்று என்று டிரான்ஸ்லேட் பண்றார். வாயு என்பதற்கு காற்று என்று பொருள் தான். ஆனால் இந்த வாயுக்கள் காற்றோடு சேர்ந்த சக்தியாக இருக்கு என்று சொல்றார். அதாவது இப்ப பிராணவாயு என்று எடுத்துக்கொண்டால் அந்த 5 வாயுக்கள்ல முதல் வாயுவாக இருக்கும் பிராணவாயு என்பது நம்ம உள்ள இருக்கும் காற்று. நம்ம உள்ள இருக்கும் காற்று மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் சக்தியை இந்த உடலுக்குள்ள நம்ம இழுத்துக்கிறோம், இந்த உடலுக்குள்ள நம்ம குவிக்கிறோம். அதற்கு தான் பிராணவாயு என்று பெயர். இதுவே அபான வாயு என்பது பிராணவாயுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக, அதற்கு அப்படியே நேர்மாறாக எதிர்மாறாக இருக்காம். உள்ள அதிகமாக இருக்கும், எக்ஸஸாக இருக்கும் எனர்ஜியை, உள்ள நம்ம தேவைக்கு அதிகமாக இருக்கும் எனர்ஜியை, வேஸ்டாக இருக்கும் எனர்ஜி, வேஸ்டாக இருக்கும் சக்தியை இந்த பிரபஞ்சத்துக்கே நம்ம திருப்பி அளிப்பதுதான் இந்த ஒரு அபான வாயுவாக இருக்கு. அதனால் பிராணவாயு என்பது பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம சக்தியை நமக்குள்ள எடுத்துக்கிறது. அபான வாயு என்பது நமக்குள்ள இருக்கும் அதிகமான தேவைக்கு அதிகமாக இருக்கும் சக்தியை பிரபஞ்சத்துக்கு திருப்பி அளிப்பது. இதுதான் இந்த வாயுக்களின் சஞ்சாரமாக இருக்கு என்று சொல்றார். வாயுக்களின் அந்த ஒரு கதியாக இருக்கு என்று சொல்றார். ஆனால் வாயுக்கள் என்பது சக்தியின் பரிமாற்றமாக இருக்கு. ஒரு இடத்துல இருந்து சக்தியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது என்றே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றார் என்றால், இதில் வரும் முக்கியமான யாகம் பிராணாயாமம் என்கிற யாகம். பிராணாயாமம் என்று சொன்னாலே பிராண வாயுக்களை, நமக்குள்ள இருக்கும் அந்த வாயுவை, இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்குள்ள வரும் வாயு, நம்ம உடலிலிருந்து பிரபஞ்சத்துக்கு செல்லும் வாயு, இந்த வாயுக்களின் அந்த ஒரு சஞ்சாரத்தை, இந்த வாயுக்களின் அந்த ஒரு பயணத்தை நாம் கட்டுப்படுத்துவதுதான் பிராணாயாமம். உள்ள எவ்வளவு காத்து வர்றது, அந்த காத்து உள்ள போய் எந்தெந்த இடத்துக்கு பரவுறது, இப்படி பரவின காத்து திருப்பியும் எப்படி ஒரு இடத்துல குவியறது, திருப்பியும் இந்த காத்து எவ்வளவு அளவுல வெளியில போறது, இப்படி உள்ள வரும் காற்று எவ்வளவு சக்தியை எடுத்துட்டு வர்றது, சக்தி நம்ம உடலுக்குள்ள என்ன செய்யறது, நமக்குள்ள இருக்கும் சக்தி எப்படி வெளியில போறது ஆகிய அந்த பிராண, அந்த வாயுவின் அனைத்து விஷயங்களை பற்றி படிப்பதுதான் பிராணாயாமம் என்கிற படிப்பு. இப்படி இருக்கிற பிராணாயாமத்தில் 2 வகையாக கிருஷ்ணர் சொல்றார். இந்த பிராணாயாமத்தில் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றார் அவர். என்றால் பிராணாயாமம் என்பது விரிவான ஒரு டாபிக்காக இருக்கு. அந்த பிராணாயாமத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்றால் பல நூல்கள், பல புத்தகங்கள் இருக்கு, அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இங்க கிருஷ்ணர் சொல்ல வர முக்கியமான கருத்து, பிராணாயாமம் தான் பகவானை சென்றடைவதற்கான இன்னொரு வழியாக இருக்கு என்று சொல்றார். பகவானை சென்றடைவதற்கு கோடான கோடி வழிகள் இருந்தாலும் அதில் ஒரு வழியாக இந்த பிராணாயாமம் இருக்கிறது என்று சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 28வது மற்றும் 29வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.